ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான காரப்பொரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் பொரி எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை, வேர்க்கடலை, அடுத்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோட. காரத்துக்கு வந்து மிளகாய் எடுத்துக்கலாம். எங்கள் மிளகாய் வந்து ரொம்பவே காரமாக இருக்கும், அதனால 2 எடுத்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, இதுக்கு வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கடாய் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செய்யும்போது கொட்டிடக்கூடாதுக்காக பெரிய சைஸில் இருக்க கடாய் வந்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் எண்ணெய் போட்டோன்னே பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக தான் போட்டிருப்பேன். இப்போ அதில் தட்டி வச்ச பூண்டை வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா வேர்க்கடலை வந்து முறுமுறுன்னு வறுக்கணும், அதுக்காக ஃபஸ்ட்டே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் இறங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பொரி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை. நல்லா அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மழை நேரத்தில் இந்த மாதிரி காரப்பொரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துட்ருக்கேன். நல்லா அந்த பூண்டெல்லாம் முறுமுறுன்னு எண்ணெயிலே வறுபட்டுறணும். அப்போ தான் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போது பொரியும் சேர்த்தாச்சு. நான் வந்து ஒரு பேக்கெட் பொரி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பொரி சேர்த்தோன்னு நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. ஃபுல்லாக வச்சா பொரியெலாம் கருகிடும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லாக அந்த பொரியெலாம் இறங்கி நல்லா சூப்பராக ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நல்லா கமன்னு சூப்பர் ஒரு ஸ்மெல் வரும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக் என்னென்னா அதே தான். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டே பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருப்பேன். இப்போ பாருங்கள், சூப்பரான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதோட சூடான ஒரு கப் டீ இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழை நேரத்தில் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரப்பொரியும் டீ தான். ஸோ செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். Thanks for watching.